பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் என்ன வாரம்? ஃபன் வீக். அதுக்காக தான் ஒரு ஃபன் டாஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? வீட்டு வேலை செய்கிறதுல ஒரு ஃபன் டாஸ்க். அதில் ஒரு ஆணியும் இல்லை. ஸோ இந்த சீசனில் தான் டாஸ்க்குள்ளேயே டாஸ்க் கொடுத்து ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டாஸ்க் நடக்க போகுது. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட். அதாவது ஒரு பாடல் ப்ளே பண்ணப்படும். ஸோ ஒரு பாட்டு ப்ளே ஆகுது அப்படின்னா அந்த பாட்டுக்கு சம்மந்தமான ப்ராப் அங்கே நிறையா வச்சுருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் யார் எந்த டீம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் பாட்டு வந்துட்டு வந்தேண்டா பாலுக்கார அப்படின்ற ஒரு சாங் வருது. அப்போ அதுக்கு தேவையான அந்த ஒரு பால் சட்டி மாதிரி வந்து பால்வாலி மாதிரி ஒன்று இருக்குது. அதை கரெக்டாக நம்மளோட வினோத் போய் எடுத்துடுறாரு. ஸோ அவங்க டீம் ப்ளூ டீமுக்கு வந்து அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கப்படும். அதை ஃபர்ஸ்ட் எந்த டீம் போய் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்களோ அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து உப்பு கருவாடு சாங் ப்ளே ஆகுது. அண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாக ஓடுறது பார்வதி. வேகமாக ஓடி போகிறாங்க. ஆனால் அவங்க வாமா மின்னல்ன்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட அரோரா வந்து ஒரு தள்ளி விட்டுட்டு டக்குன்னு எடுத்துட்டாங்க. சரி, அரோராவாவது ஒரு மாதிரி ஷார்ட்கட்டில் புகுந்து வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் வினோத் பின்னாடியே வந்துட்டு பார்வதி ஒரு தள்ளுறா இருப்பாருங்க. ஏன்னா ப்ளூ டீம் இப்போ ஒரு டீமில் வந்து அரோரா அண்ட் வினோத் 2 பேரும் ஒரே டீமில் தான் இருக்காங்க. ஸோ எப்படியாவது நம்ம டீம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதியை லைட்டாக ஒரு தள்ளி விட்டுட்டு எடுத்துட்டாரு. இதை பார்த்த பார்வதி செம்ம காண்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க சக்காலத்தியா நினைக்கிற அரோரா எடுக்கவும் அதுக்கு கமருதீன் கைத்தட்டி என்ஜாய் பண்ணவும் அப்படின்ற மாதிரி அவள் என்னை தள்ளி விட்டுட்டா, அவள் என்னை வேணும்னே பண்ணியிருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்கல அதுக்காகவே என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி புலம்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வியானா அந்த மாதிரி எல்லாருமே எடுக்கிறாங்க. பட் எனக்கு ஸோ ப்ரோமோ பார்க்குறதுக்கு வினோத் ரொம்ப ஆக்டிவாக நிறைய இடங்களில் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தெரியல எந்த டீம் வின் ஆக போகுதுன்னு. இப்போ தான் ப்ரோமோ வந்துருக்கு. பாப்போம் அதுவாது ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்குது. ப்ரோமோ பார்க்குறதுக்கு ஏதோ சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. லைக் எல்லாருமே அந்த பாட்டு நம்ம மைண்ட் செட் ஒரு மாதிரி ஆயிரும்ல. பாட்டை கேட்கும்போது ஜாலியாக ஃபன் பண்ணணும், வைப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் டான்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிருக்காங்க. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன சண்டைகள் இருக்கு இல்லையா? கெமி இன்னைக்கு சாப்பாடுக்குன்னு உட்காந்து அழுதாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது இறைவா என்னடா இவ கெமியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தை தான் பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க டாஸ்கில் ஒரு பெரிய சண்டை வராது, வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் தான் பாத்ரூமில் ஃபர்ஸ்ட்டு போய் குளிக்கணும்னு சொன்னேன், சபரி போய் குளிக்க போயிட்டான், குழம்புல ஏன்டா காரத்தை போட்டிங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க. அதில் வந்து திவ்யா மேலே தப்பே இல்லை. ஏன்னா கிச்சன் டீமில் வந்துட்டு இவர் வினோத் கேட்டிருந்தாரு, அவர் கத்திரிக்காய் கேட்டிருந்தாரு. அது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணது. ஏன் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சன் டீமுக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் ஒருத்தர் பர்சனலாக போய் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வினோத் சொன்னது அது ஸ்பைஸியாக தான் பண்ணிட்டாங்க. அண்ட் நேற்றே பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கு வந்து பெருசாக காரம் சேராது. அப்போ நேற்றே கெமி சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பாடு காரமாக இருக்குது அப்படின்னாங்க. சாண்ட்ரா திவ்யா இவங்களெல்லாம் வந்து அவங்க மேலே இருக்க தப்பை ஒத்துக்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் காரமாக இருக்குன்னா காரம் கம்மி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க நம்மளை சொல்கிறாங்க, நாமன்றனால தான் இப்படி நம்மளை வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து திவ்யாவுக்கு இருந்தது. நேற்று நைட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் காரம்னு சொல்கிறாங்கக்கா, ஆனால் காரம்ன்றது மேட்ரு கிடையாது, அவங்களுக்கு நாம பண்ணோன்றதான் மேட்ரு, அதான் நம்மளை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நேற்றே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கெமி எடுக்கும்போது கெமி எடுத்துக்காத, காரம் சேராது, ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, நாங்கள் வினோத்துக்காக பண்ணது, இது ஸ்பைஸியாக இருக்குது, இவ்வளோதான் சொன்னாங்க. பட் கெமி அதுக்குள்ளே உட்காந்து அழ ஆரம்பிச்சு, ஏன் நீங்கள் காமனாக பண்ண வேண்டியது போது இங்கே பார் காமன் ஃபுட் தனியாக வச்சுருக்கோம், இது ஸ்பெஷலாக எங்களுக்கு டாஸ்க்காக அவர் கொடுத்தார், நாங்கள் அதனால தான் பண்ணோம் அப்படின் போது அப்போ நாங்களும் சாப்பிடணும் ஆசைப்படுவோம் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே அப்படின்றாங்க. இங்கே பாருமா, உனக்கு வேணும்னு கேட்டிருந்தா உனக்கு தனியாக பண்ணியிருப்போம், இங்கே வந்து அது டாஸ்கில் பண்ணோம் அண்ட் அது வந்து ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம், அப்புறம் உனக்கு சேராதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கெமி எதையும் புரிஞ்சிக்காமல் உட்காந்து கேமரா முன்னாடி சாப்பாட்டுக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நானும் கொஞ்சமாக சாப்பிடணும்னு கேட்டேன் சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. கனியெல்லாம் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. இல்லைம்மா இப்போ நம்ம எல்லாருக்கும் செய்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக செஞ்சுருப்பாங்க, இது ஒருத்தரோட பர்சன் அந்த ஒரு பர்சனுக்காக செஞ்சதுனால தான் அப்படின்னு. அண்ட் அவருக்கு ஸ்பைசி ஓகே அண்ட் வினோத்துக்கு ஸ்பைஸியாக இருக்கிறது ஓகே அண்ட் வேறு யாராவது ஸ்பைசி சாப்பிடுவாங்க. இப்போ அரோரா சொன்னாங்க, இன்னும் 2-3 பேர்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. அப்படி சாப்பிட்றவங்க ஓகே, அப்புறம் சாப்பிடாதவங்க காரமே சாப்பிடாதவங்க அதை எடுத்துக்கிட்டு காரமாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது எதுக்கு அப்படின்றனால தான் திவ்யா சொன்னாங்க. பட் அதை புரிஞ்சிக்காமல் கெமி அழுது அதை வச்சு ஒரு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். ஸோ இப்படி உங்களுக்கெல்லாம் பிடிக்கல, உங்களெல்லாம் சர்வை பண்ண முடியாதுன்னா நீங்களாம் எதுக்கு உள்ளே வரீங்க? இவர் பிரவீன் போகும்போது அப்படி அழுதாரு, அவர் ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிட்டார், நாம் போவோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரெல்லாம் உள்ளே இருக்கணும், ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, அவரெல்லாம் வெளியே தூக்குறீங்க. இவங்களெல்லாம் எதுக்கு உள்ளே இருக்கனே தெரியாதவங்கலாம் உள்ளே இருந்துட்டுருக்காங்க. அண்ட் பாப்போம் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.